சக்கரை பாவுக்கு ஆசைப்பட்டு அதில் மாட்டி இறந்து போகிற ஈ மாதிரி தான் நானும். நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மாப்பிள்ளையே வந்துட்டானே. வா மாப்பிள்ள. நாளைக்கு தானே சம்பளம், உங்களுக்கு மட்டும் இன்னைக்கே போட்டாங்களா என்ன? மாப்பிள்ள துரை ரம்மியில 12,000 ஜெயிச்சுக்கிறாப்புல. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம துரையோட செலவு தான். வா நீயும் ஒரு ரவுண்டு போடுவா. இல்லடா, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். மொபைல்ல ஒரு கேம் விளையாடுறது மூலியமாவும் பணம் சம்பாதிக்கலான்ற கேள்வி என்னை ராத்திரி முழுக்க தூங்க விடாம செஞ்சது. வெறும் 5 ரூபால ஆரம்பிச்ச கேம் நைட்டு முழுக்க விளையாடி 25,000 வரையும் ஜெயிச்சிருந்தேன். ஆன்லைன் ரம்மில பணம் சம்பாதிக்க என்னோட ஆசையும் வளர்ந்துட்டே போச்சு. அது எந்த அளவுக்குன்னா, அடுத்த நாள் மாப்பிள்ள டைம் ஆகுது, வேலை கிளம்பலையா? இல்லடா, உடம்பு முடியல, நான் லீவு சொல்லிக்கிறேன், நான் வரல, நீ போ. சரி, உடம்பு பார்த்துக்கோ. வேலைக்கு கூட போகாம ஒரு பொய்யான லீவை சொல்லிட்டு நாள் முழுக்க ஆன்லைன் ரம்மி விளையாட ஆசைப்பட்டேன். ஆனா இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமா நேற்று நைட்டு ஃபுல்லா ஜெயிச்ச பணத்தை மொத்தமா இழந்துட்டேன். வெறி, கோவம், அந்த நேரத்துல என்னோட சம்பள பணம் என்னோட அக்கௌண்ட்ல வந்து விழுந்துச்சு. இந்த வாட்டி விட்டதை பிடிச்சே ஆகணும்னு என் தலைக்கு ஏத்திக்கிட்டேன். கடைசியா ஒரே கேம், என்னோட சுயநலத்துக்காக. ஆனா இந்த முறையும்
உன்னை நம்பி வந்த பொண்ணை பத்தி நினைக்கல, வரப்போற குழந்தைய பத்தியும் யோசிக்கல, உனக்கு இருக்க கடன் பிரச்சனைய பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னோட 1 மாசம் சம்பளத்தை 1 மணி நேரத்துல தொலைச்சிட்டு நிக்கிறீடா. ஏண்டா இவ்வளோ பயம் இருக்குல்ல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் தீர்வுனா 30 வயசுக்கு மேல யாரும் வாழ மாட்டான்டா. போ, உன் பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நீயே கண்டுபிடி. தன்னோட நாட்டை சூதாட்டத்தில் அடகு வச்சு இழந்த மன்னர்களோட கதை நமக்கு தெரியும். இன்னைக்கு அதே சூதாட்டம் மொபைல் வழியா நம்ம கையுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. வெறும் பொழுதுபோக்க ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு மெல்ல மெல்ல சூதோட உச்சில மாட்ட வைக்கும். சூதாடுவது சட்ட விரோதம்னு கவர்மெண்ட் சொன்னாலும் இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் ஆன்லைன் ரம்மி சுத்தி வர்த்தகம் புழங்கிட்டு தான் இருக்கு. 2003 லாட்டரியை தடை செஞ்சது போல எதுக்காக இன்னும் ஆன்லைன் ரம்மியை தடை செய்யாம இருக்காங்க? ரோடு ஓரமா ரம்மி விளையாடுனா போலீஸ் பிடிக்கிறாங்க, ஆனா ஆன்லைன் வழியா ரம்மி விளையாடுனா போலீஸ் கேட்க மாட்டாங்க. இதனால யாருக்கு என்ன லாபம்? நியாயம் கிடைக்கும்னு கோர்ட்டுக்கு போனா அங்க ரம்மி விளையாட்டு ஒரு கேம் ஆஃப் ஸ்கில், அதனால தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அசாம்ல பேன் பண்ண மாதிரி ஏன் இன்னும் தமிழ்நாட்டுல பேன் பண்ணாம இருக்காங்க? ஈவு இறக்குமே இல்லாம இந்த ஆன்லைன் ரம்மி இன்னும் எத்தனை உயிரை காவு வாங்க போகுது? நான் ஆரம்பத்துல சொன்னது போல சக்கரை பாகுக்கு ஆசைப்பட்டு அதுல விழுந்து இறந்து போகிற மாதிரி தான் இங்க பல பேர் காசுக்கு ஆசைப்பட்டு ரம்மில மாட்டி உயிரை விடுறாங்க.